கோவில்களில் கிடைக்கிற சூடான கலவை சாத பிரசாதம் மாதிரி இன்னைக்கு ஒரு 1 பாட் சாம்பார் சாதம் ரெசிபி வீட்டில் பண்ணுறதால வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கேன். முதல்ல 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு ரெண்டத்தையும் கலந்து நல்லா அலம்பி எடுத்துக்கணும். பாஸ்மதி ரைஸ் வேண்டாம், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸே போரும். 1 பாட் மீல் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக ப்ரெஷர் பேன் அல்லது குக்கர்லேயே பண்ணிடலாம். முதல்ல நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காய பொடி தாளிச்சுக்கணும். இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும், இல்லைனா ரெகுலர் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, நறுக்கின 2 பச்சை மிளகா, 1 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் 1 சிட்டிகை உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாக குக் ஆகிடும். நறுக்கின காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. மெயினாக முருங்கைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு சேர்த்துண்டா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. நான் இங்கே பீன்ஸு, கொடமிளகா, பட்டாணி கூட சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்ததுன்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். அலம்பின அரிசி, பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. என்னுடைய ஹோம் ஸ்டைல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1 கிளாஸ் கரைச்ச புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 3 to 4 கிளாஸ் சாதாரண தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் அரிசி பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கூடவோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் பேன்லையோ இல்லை குக்கர்லையோ டைரெக்டாக பண்ணும்போது தண்ணியோட குவான்டிட்டி முக்கியம், இல்லைனா பொங்கி வழியும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கிடுத்து, இதை திறந்து பார்க்கலாம். அடி பிடிக்காமல் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நல்லா கலந்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த சாம்பார் சாதத்தோட வாசனை அப்படியே கிச்சன் பூரா பரவி இருக்கு. இது இப்போ பர்ஃபெக்ட் பதத்தில் இருக்குது. ஆனால் ஆறின அப்புறம் இன்னும் கெட்டியாகிடும். அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்லைட்டாக குக் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம் எப்பவும் இந்த மாதிரி லூஸாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதோட இன்னும் வாசனை டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய், நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து இறக்கினா சூப்பர் டேஸ்டி சாம்பார் சாதம் ரெடி. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறமா பரிமாறினா பர்ஃபெக்டாக இருக்கும். அருமையான ஹெல்தி அண்ட் ஃபில்லிங் சாம்பார் ரைஸ் ரெடி.